ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப்பு ரவையில் நல்ல டேஸ்டியான ரவா லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னா 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் இந்த ரவா லட்டு. ஒரு கப்பு ரவைக்கு எனக்கு 15 ரவா லட்டு வந்திருக்கு. 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த ரவா லட்டு சின்ன பிள்ளைங்களுக்கிட்ட கொண்டு வச்சிட்டோம்னா 10 நிமிஷத்தில் காலியாயிரும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் அரை கப்பு சீனியும் 3 ஏலக்காவும் போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆனதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். நல்ல நெய்யாட்டி இருந்துன்னா இந்த ரவா லட்டு நல்ல ஒரு டேஸ்டாட்டி இருக்கும். நெய் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சம் அண்டிப்பருப்பு போட்டுக்கிடலாம். கொஞ்சமாக போட்டாலே போதும். கேஷ்யூ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டுக்கிடலாம். ரெண்டையும் நல்லா வறுத்துடலாம். அதே நெய்லையே ஒரு கப்பு ரவை சேர்த்துருக்கேன். இதையும் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். லோ ஃப்ளேம்லே வச்சு வறுக்கணும், கரிஞ்சு போயிடக்கூடாது. இதே மாதிரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா பொடிச்சு வச்சுருந்த சீனியையும் சேர்த்துடலாம். ஒரு கப்பு ரவைக்கு அரை கப்பு சீனி கரெக்டாட்டு இருக்கும். லோ ஃப்ளேம்லையே வச்சுட்டு இந்த சீனியையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல சூடான பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம், நிறைய ஊற்றிடக்கூடாது. இவ்வளவு ரவைக்கும் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் பால் தான் நான் சேர்த்துருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இந்த ரவா லட்டுவை சாப்பிடும்போது அந்த ரவை கிறிஸ்பியாக இருக்கணும். பால் அதிகமாக சேர்த்துட்டோம்னா அது கொவுந்து போனது மாதிரி ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு லிட்டு போட்டு 5 நிமிஷம் போல் மூடி அப்படியே வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மீடியமாட்டு ஹீட் இருக்கும். இதோடையே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிடணும். உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கிடலாம். எவ்வளவு சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கிடலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தான் உருண்டை பிடிச்சிருக்கேன். எல்லாத்தையும் இதே மாதிரியே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அந்த கேஷ்யூவும் கிஸ்மிஸும் வெளியில் தெரியது மாதிரி உருண்டை பிடிச்சா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாட்டி இருக்கும். நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பால் ஊற்றி செய்திருக்கிறதுனால கெட்டு போயிருமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமலே இருக்கும்.
இந்த ரவா லட்டுலாம் நம்ம வந்து நிறைய நாள் வைக்க போகிறதில்ல. இதுவே ஈஸியான ரெசிபி தான். நம்மளுக்கு தேவைன்னா மறுபடியும் நம்ம வந்து செய்துக்கிடலாம். எல்லா ரவா லட்டுவையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. 15 ரவா லட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ரவா லட்டுவை நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து நமத்து போயெலாம் இல்லை, நல்ல சூப்பராகவே இருந்தது. எல்லா வீட்லேயுமே எப்போவுமே இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நல்ல டேஸ்டியான ரவா லட்டு ரெசிபி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.